வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பொட்டேட்டோ ஸ்மைலி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் நான் வந்து இன்றைக்கி மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு 3 எடுத்து வேக வைத்து தோல் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன், 1/2 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் அளவு ரவை எடுத்திருக்கேன். உங்களுக்கு ரவை வேணாலும் நீங்கள் வந்து பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ரவை சேர்த்துக்கிறேன். ஒரே 1 டீஸ்பூன் அளவு மைதா எடுத்திருக்கேன். உப்பு வந்து நம்ம தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கலாம், எண்ணெய் தேவைக்கேற்ப. வாங்க நம்ம இப்போ டேரெக்டாக ப்ராசஸ்க்குள்ளே போகலாம். உருளைக்கிழங்கை வந்து ஒரு பவுலில் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இந்த உருளைக்கிழங்கு வந்து நம்ம 2 விதமாக பண்ணலாம். வேக வச்ச உருளைக்கிழங்கை நம்ம நல்லா துருவிக்கலாம், இல்லைனா இந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி ஸ்மாஷ் பண்ண போகிறேன். உங்களுக்கு வந்து ஈவன் சைஸ் வேணும்னா நீங்கள் வந்து துருவிக்கலாம். நான் வந்து நல்லா ஃபைனாக ஸ்மாஷ் பண்ண போகிறேன். நம்மளுடைய ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா வேக வச்ச உருளைக்கிழங்கு வந்து நம்ம நல்லா ஸ்மாஷ் பண்ணணும். நல்லா நம்ம மாவு பதத்துக்கு உருளைக்கிழங்கே நம்ம கொண்டுட்டு வரணும். உங்கள்கிட்ட ஸ்மாஷர் இருந்துச்சுன்னா வச்சுட்டு நீங்கள் ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட நம்மளுக்கு உருளைக்கிழங்கு வந்து முழுசாக இருக்கக்கூடாது. நம்ம பாயில் பண்ண பொட்டேட்டோவை பாருங்கள், கம்ப்ளீட்டாக நான் ஸ்மாஷ் பண்ணிட்டேன். இது போல் கம்ப்ளீட்டாக நம்ம ஸ்மாஷ் பண்ணணும், இல்லைனா நீங்கள் நல்லா அழகாக துருவி எடுத்துக்கோங்க. எங்கேயுமே நம்மளுக்கு உருளைக்கிழங்குனுடைய அந்த பீஸ் தெரியக்கூடாது. ஃபுல்லாகவே நம்மளுக்கு தோவு போல தான் இருக்கணும். நான் வந்து இன்றைக்கி சொன்னது போலவே ரவை தான் சேர்க்குறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் பிரெட் கிரம்ஸ் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். நான் வந்து ரவை சேர்க்குறேன். நம்ம எடுத்த 1.5 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரில் பாதி ரேஷியோ மொத்தம் நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டா மிச்சத்தை நம்ம அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்த மைதா இது வந்து டோட்டலாக ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மைதா சேர்க்கலாம். நான் வந்து ஒரே 1 டீஸ்பூன் அளவு மைதா சேர்த்துக்கிறேன். ரெசிபிக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஸ்மைலியில் உங்களுக்கு காரம் வேணும்னா ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணலாம், காரம் வேணும்னா ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ண தேவையில்லை. இது எல்லாமே சேர்ந்து நம்ம நல்லா மாவு பதத்துக்கு பிணைஞ்சு எடுத்துக்கலாம். நம்மளுக்கு வந்து மாவு பதம் வரலன்னா கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்ச மிச்ச பாதி ரேஷியோ கார்ன்ஃப்ளவரை சேர்த்துக்கலாம். ஸோ பாருங்கள், நான் பிணைஞ்சிருக்கேன். இன்னும் கூட நம்மளுக்கு மாவு பதம் வரணும். ஸோ நம்ம எக்ஸசைஸ் இப்போ எடுத்து வச்சுருக்கிற ரிமைனிங் கார்ன்ஃப்ளவரை நம்ம ஆட் பண்ணிடலாம். மறுபடியும் நம்ம நல்லா கை போட்டு பிணைஞ்சிக்கலாம். இதோடு நம்மளுக்கு சரி போயிடும். பாருங்கள், நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நான் வந்து பிணைஞ்சு எடுத்திருக்கேன். சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். இதை வந்து நான் வந்து ஒரு ஒர்க்கிங் போர்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம லைட்டாக அழுத்தம் கொடுத்து நம்ம மாவு போல் நம்ம விரிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஜென்ட்லாக நம்ம கையிலே அழுத்தம் கொடுக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் கையில் வந்து அழுத்தம் கொடுத்தேன். இப்போ நான் பூரி விரிக்கிற கத்தி வச்சுட்டு நல்லா விரிக்கிறேன். பாருங்கள், நம்ம வந்து திக்னஸ் நம்மளுடைய லெவல் பொறுத்துட்டேன். உங்களுக்கு ஸ்மைலியுடைய திக்னஸ் எந்த அளவுக்கு இருக்கணுமோ நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். நான் வந்து மாவு வந்து ஒரு குறிப்பிட்ட திக்னஸுக்கு மாவை வந்து பரப்பிட்டேன். இதை வந்து ஒரு சின்னதாக இது போல் நம்மளுக்கு ரவுண்ட் ஷேப் இருக்கிற ஏதாச்சும் ஒரு மோல் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஷேப் மேக் பண்ணிடலாம் ஸ்மைலிக்கு. நான் வந்து ஃபஸ்ட்டு பேட்சுக்கு வந்து எனக்கு இத்தனை பீஸ் வந்திருக்கு. இதை ஃபஸ்ட்டு நம்ம ஸ்மைலி ஸ்ப்ரேட் பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு சூப் ஸ்பூன் போல் ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த ஸ்பூனை வச்சுட்டு நம்ம வந்து ஸோ நம்ம அழகாக ஃபஸ்ட்டு ஸ்மைலிக்கான ஸ்மைல் ஃபஸ்ட்டு நம்ம பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்துக்குமே நம்ம ஸ்மைல் ஃபேஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு ரவுண்டாக இல்லை உங்களுக்கு கண்ணுக்குனா ஷேப் தேவையோ அந்த ஒரு ஸ்டிக் எடுத்துகிட்டு நம்ம கண்ணுக்கான ஷேப் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், கலக்கலாக ஸ்மைலி ரெடி ஆகிடுது. இதே போல் நம்ம மற்ற ஸ்மைலிஸையும் பண்ணிடலாம். பாருங்கள், நம்மளுடைய ஃபஸ்ட் பேட்சுக்கான ஸ்மைலிஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது எல்லாமே இப்போ எண்ணெயில் போட்டு ஃப்ரை ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ வாங்க நம்ம எண்ணெயை பற்ற வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், எண்ணெய் வந்து மிதமான சூடில் இருக்கணும். ரொம்ப சூடாக இருந்தால் நம்மளுக்கு உடஞ்சிடும். ஸோ மிதமான சூடில் நம்ம ரெடி பண்ண ஸ்மைலிஸை 1 by 1 ஆட் பண்ணணும். ஒன்று போட்டுட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்புறமா 2வது ஒன்று போடணும். எல்லாமே ஒரே இதுவாக நம்ம ஆட் பண்ணோம்னா ஒரு மாதிரி ஸ்டக் ஆகிடும். ஸோ 1 போட்டுட்டு நம்ம ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணணும். ஃபஸ்ட் பேட்ச் ரெடி பண்ண எல்லா ஸ்மைலையுமே நம்ம ஆட் பண்ணிடலாம்.
ஆயில் வந்து மிதமான சூடில் இருக்கணும், அதே நேரத்தில் மிதமான ஃப்ளேமில் இருக்கணும். நம்மளுக்கு வந்து இது மிதமான தீயில் இருந்தால் நம்மளுக்கு நல்லா வெந்து வரும். எந்த இடத்துலையுமே உள்ளார் வந்து நம்மளுக்கு புத்தா வேகாமல் இருக்கவே கூடாது. ஸோ மிதமான தீ வச்சுக்கோங்க. மிதமான தீயில் நல்லா வேகட்டும். போத்திடுமே நம்ம எடுத்துடுமே கரண்டி விட்டுறக்கூடாது. ஒரு 1 or 2 minutes போல் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம அப்புறமா தான் கரண்டி விடணும். ஸ்மைலி ஸ்டார்ட் பண்ணி 1 minute போல் ஆகிடுச்சு. இப்போ தான் நான் கரண்டி விடுறேன் பாருங்கள். நல்லா ஃப்ரை ஆகுது பாருங்கள். நம்மளுக்கு ஸ்மைலிஸ் வந்து மிதமான தீயில கிட்டத்தட்ட ஒரு 5 minutes போல் கூட ஆகும் நம்மளுக்கு ஃப்ரை ஆகிறதுக்கு. இந்த மீன் கேப்லேயே வந்து நம்ம செகண்ட் பேட்சை நம்ம ரெடி பண்ணிடலாம். மிதமான தீயில் 5 நிமிஷம் போல் நல்லா வெந்துடுச்சு. ஸ்மைலியுடைய எண்ணெயை பாருங்கள், எண்ணெய் ஃபுல்லாக நம்மளுக்கு அடங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தான் வந்து நம்ம ஸ்மைலியை எடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா உள்ளார வரைக்கும் வெந்திருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்மைலிஸ்லாம் எடுத்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம செகண்ட் பேட்சஸை ஃப்ரை பண்ணலாம். செகண்ட் பேட்சஸும் நம்மளுக்கு ஃப்ரை ஆக ரெடியாக இருக்குது. 1 by 1 ஆட் பண்ணலாம். ஒன்று போட்டுட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கழிச்சிட்டு நம்ம செகண்ட் ஒன்று ஆட் பண்ணணும். இது வந்து நீங்கள் ஒரே நாளில் ஃப்ரை பண்ணுற மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் இன்கேஸ் நிறைய எடுத்துட்டிங்கன்னா ஸ்மைலி ஷேப் ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வச்சுடணுன்றீங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. இதை கூட நம்ம ஒரு 2 மணி நேரம் போல் ஃப்ரீசரில் வச்சு ஃப்ரை பண்ணால் நல்லா கலகராக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி ஃப்ரீசரில் வைக்கலை, டேரெக்டாகவே ஃப்ரை பண்ணுறேன். டேரெக்டாக ஃப்ரை பண்ணும்போது கூட நல்லா வருது. நம்ம வந்து அவசரப்பட்டு கரண்டி விடக்கூடாது. 1 minute போல் நம்ம வெயிட் பண்ணி தான் நம்ம கரண்டி விடணும். நம்மளுடைய செகண்ட் பேட்ச் ஸ்மைலிஸ் கூட பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். ஸோ நீங்களும் இந்த ஸ்மைலியை இதே போல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப அட்டகாசமாக கலக்கலான பொட்டேட்டோ ஸ்மைலி உங்களுக்காக வேண்டி செஞ்சு காமிச்சிருக்கேன். மறக்காமல் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிடுங்க. நன்றி, வணக்கம்.